ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி நம்ம அவல் உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவு வெல்லம், அதே கப்பில் 3 கப் அளவு அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதான் அளவு. இதுக்கு நீங்கள் அதிகமாகவோ குறைச்சோ செஞ்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகளை நீங்கள் மாற்றிக்கிங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம அவலை நம்ம ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் அவல் லேசான அவல், கெட்டி அவல் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நம்ம அவலை எதுக்காக வறுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு நம்ம ஃப்ளேம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் வறுத்துக்குங்க. பாருங்கள், இப்போ அவலை எடுத்து நம்ம உடச்சி பார்க்கும்போது நல்லா படக்குன்னு ஒரு மாதிரி கிறிஸ்பியாக முறுமுறுன்னு அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டு இருந்துச்சு அப்படின்னா போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் நான் அந்த எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெல்லத்தை போட்டு வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம பாகு காய்ச்சிடலாம். நீங்கள் வெல்லத்தில் அழுக்கு ஏதாவது தூசெல்லாம் இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா தனியாக நீங்கள் வெல்லத்தை கரைச்சி சூடுபடுத்தி வடித்து எடுத்துகிட்டு பாகு காய்ச்சிக்கிங்க. இந்த வெல்லத்தில் எதுவும் தூசியெல்லாம் இல்லை, அதனால நான் அப்படியே போட்டுட்டேன். பாருங்கள், தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி நம்ம ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படியே நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா நுரைச்சி கொதிச்சுட்டு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நுரைச்சி கொதிச்சு வரும். வெல்லம் கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா கரையணும். கரைஞ்சி நமக்கு ஒரு பாகு ஒரு கண்டிஷனுக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம பாகு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சா இல்லையா அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக நம்ம ஒரு கப்பில் நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அந்த தண்ணிக்குள்ளே நம்ம இப்போ பாகு காய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதை நம்ம அந்த தண்ணிக்குள்ளே விட்டு பார்த்தோம் அப்படின்னாவே தெரியும் அதுக்குள்ளே ஊற்றும்போது. இப்போ பாருங்கள், இப்போ அப்படியே தண்ணியாக கரைஞ்சிருது. ஸோ இன்னுமே நம்ம பாகு இன்னும் காய்ச்சிக்கிட்டு இருக்கணும். இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், அப்படியே கரைஞ்சிருது. இன்னும் நம்மளுக்கு கெட்டியாக வரணும். இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கையில் எடுத்து உருட்டி பார்க்கலாம். உருண்டு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான பதம். இப்போ விரல் எடுத்து உருட்டி பார்க்கலாம். பாருங்கள், உருட்டுறது இப்போ ஓகே, கரெக்டாக தெரியுது இல்லைங்களா? இப்போ உருண்டு வந்துருச்சு. ஸோ இந்த பதம் சரியான பதம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதோட நான் ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காய் இடித்து நல்லா நுணுக்கி வச்சுருக்குறேங்க. நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் சேர்த்திக்கலாம். அதை சேர்த்தியாச்சு. ஒரு சிலர் சுக்கு பவுடர் சேர்த்துவாங்க. நான் இன்றைக்கி சேர்த்துல. நீங்கள் சேர்த்துறதுனாலும் அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அவலை போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் லெமன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4-5 சொட்டு லெமன் சாறை சேர்த்திட்டிங்க அப்படின்னா பாகு அதே கண்டிஷனில் இருக்கும். ரொம்ப பாகோட பக்குவம் மாறிடாது. அதாவது நம்ம எப்படி ஆஃப் பண்ணுறோமோ அதே பக்குவத்தில் இருக்கும். இல்லை அப்படின்னா பாகு கொஞ்சம் கெட்டியாக வாய்ப்பு இருக்குது. நான் இன்றைக்கி சேர்த்தாமல் விட்டுட்டேன். நீங்கள் இருந்துச்சுன்னா சேர்த்திக்கிங்க. இப்போ நல்லா போட்டு நல்லா அவலை வெள்ளைப்பாகோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சூடாக இருக்கிறதுனால கடாய் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை கொட்டிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. கொட்டிட்டு நம்ம உடனே உருண்டை பிடிக்க வேண்டியதில்லை. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சு. நம்ம உடனே உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப சூடாக இருக்குங்க. அதனால் ஒரு நிமிஷம் இருந்து பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கொட்டிடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படி இப்படின்னு கொட்டி கிளறிட்டு கொட்டும்போதே ஒரு நிமிஷம் ஆயிடுது. சூடு ஓரளவுக்கு குறைஞ்சிக்கிச்சு. ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் தண்ணி தொட்டுக்கிட்டேங்க. தண்ணி பக்கத்தில் வச்சுருக்க பாருங்கள், தண்ணி தொட்டுக்கிட்டேன். இல்லை அப்படின்னாலும் அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை தொட்டுட்டு பிடிச்சோம் அப்படின்னாலும் நல்லா வரும். நான் சூடாக இருக்கிறதுனால நான் தண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி உருண்டையை பிடிச்சிக்குங்க. கொஞ்சம் பெருசாக பிடிச்சோம் அப்படின்னா குயிக்காக பிடிச்சிடலாங்க. பாகு இஞ்சாமல் இருக்கும். இஞ்சாமின்னா ரொம்ப கெட்டியாகாமல் இருக்கும். இப்போ நான் காய்ச்சினதே பார்த்திங்கன்னா பாகு கொஞ்சம் இப்போ நம்ம கடைசியாக நான் லேசாக சின்ன உருண்டையாக பிடிச்சதுனால ரொம்ப கெட்டியாயிடுச்சு. கெட்டியானதுனால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டைம் அதை கடாயில் கொட்டிட்டு ஒரு லேசாக சூடு பண்ணும்போது அந்த வெல்லம் உருகி வரும்போது அந்த கரெக்டான கண்டிஷனுக்கு வந்துருச்சுங்க. மறுபடியும் எடுத்து கொட்டிட்டு தான் பிடிச்சேன். இது ஏன் நான் சொல்லாமையே விட்டுருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் அதை செய்ய வேண்டாம் அந்த தப்பு அப்படிங்கிறதுக்காக தான். கொஞ்சம் பெருசாக பிடிச்சிக்குங்க. இல்லை அப்படின்னா லெமன் சாறை விட்டுக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.